ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் 2 வகையான உருளைக்கிழங்கு கிடைக்கும். இது வந்து சிப்ஸு உருளைக்கிழங்கு. நீங்கள் சிப்ஸு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு அது தான் சூப்பராக இருக்கும். நம்ம சிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிப்ஸு உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். பீலர் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியிலேயே வந்து நீங்கள் இது மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. இப்போது ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான நீளவாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நீளவாக்கில் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சிப்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோன்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான் நம்ம சிப்ஸ் உருளைக்கிழங்கு எடுக்கிறதுனால. கொஞ்ச நேரம் உப்பு போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு துண்டுகளையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த பபிள்ஸ்லாம் வந்து இப்போது கம்மியாயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். நம்ம 2 டைம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் பண்ணாவே போதும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எம்மியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை வடித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. நல்லா எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.